ஜெயிக்கணும்னு உங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னா நீங்க கர்த்தரோட உதவி நாடிதான் ஆகணும். You must seek. Hallelujah. நீங்க சொல்ல கர்த்தர் தான் அவர் யுத்தமாச்ச இல்ல. God will not interfere unless you welcome him. நீங்க அவரை கூப்பிடாமல் அவர் உள்ளுக்கு நுழைய மாட்டார். நம்ம இன்னைக்கு என்ன பண்ண, மாம்சத்துல ரொம்ப போராடுகிறோம், மாம்சம் நம்ம யுத்தம் பண்ணுகிறோம். நான் சொல்றேன், என்ன மாதிரி சவால்கள் வந்தாலும் தாழ்மை உள்ளவன் பண்ண தெரியுமா, முதலாவது கர்த்தரை தேடுவோம். நீங்க பிரச்சனைகளையும் சவால்களையும் பார்க்கும் பொழுது யாரை உதவி தேடுறீங்க? போயிட்டு மனுஷனை தேடுவீங்க. மனுஷனால் என்ன உதவி நம்மளுக்கு கிடைக்கும், என்ன செய்ய முடியும், அல்லது என்ன பண்ணுவீங்கன்னா என்னால் ஒன்றும் பண்ண முடியும் அப்படி உட்காந்துருப்பீங்க. அப்படியே வாழ்க்கையே தொலைச்ச மாதிரி உட்காந்துருப்பீங்க. நான் சொல்கிறேன், for every problem that you are facing on this earth there is a solution and the solution only comes through Jesus. இயேசுவால மாத்திரம்தான் அந்த தீர்வு உண்டாக முடியும். ஆண்டவர் சவால்களை அனுமதி கொடுத்தாருன்னா நீங்க அவர் உதவியை நாடுவீங்க என்று சொல்லிதான். He is expecting you to seek the help of God. அப்படியாவது நீங்க அவர் கூப்பிடுவீங்க, அப்படியாவது அவர் உதவியை நாடுவீங்க, ஜெபம் பண்ணுவீங்கன்னு சொல்லிதான் சவால்களை கர்த்தர் அனுமதி கொடுக்கிறார். ஹல்லேலூயா.